கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வழியாக ஈச்சல் லாரியில் தனியறை அமைத்து கடத்தி வரப்பட்ட 1 டன் எடை கொண்ட குட்கா போலீசாரின் வாகன தணிக்கையில் சிக்கியது. வாகனத்தை போலீசார் வழிமறித்தவுடன் ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்ட நிலையில் குட்காவை கடத்தி வந்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் சுபா. ஒசூர் அடுத்த மத்திகிரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மாநில எல்லை பகுதியாக இருந்து வரும் பூனப்பள்ளி என்னும் இடத்தில் காவல்துறை சோதனை சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சோதனை சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒசூர் நோக்கி வந்த ஈச்சர் வாகனத்தை ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட போது அதிலிருந்து ஓட்டுநர் தப்பியோடு இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சந்தேகமடைந்த மத்திகிரி போலீசார் ஈச்சர் வாகனத்தை முழுமையாக சோதனைக்கு உட்பட்ட போது யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் ஈச்சரின் உள்பகுதியில் தனி அறை அமைத்து அதற்குள்ளாக 1 டன் அளவிலான குட்கா பொருட்களை கடத்தி வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குட்கா பொருட்களுடன் 50க்கும் மேற்பட்ட கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகள் தமிழ்நாட்டில் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றையும் கடத்தி வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. மத்திகிரி போலீசார் ஈச்சர் வாகனத்தையும் அதற்குள்ளாக இருந்த 1 டன் அளவிலான குட்கா பொருட்களையும் கைப்பற்றி வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.